நல்ல மனசாட்சி மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, தலைவன் தலைவி. இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன் சத்தியமில். படம் வேறு லெவலில் இருக்குங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. கடைக்குட்டி சிங்கம், எதற்கும் துணிந்தவன், இந்த போன்ற ஹிட்டு படங்கள்லாம் கொடுத்த நம்ம பாண்டியராஜ் பசங்க, மெரினா. என்னடா இவர்கிட்டேருந்து ஒரு ரொம்ப நாள் ஹிட்டு படம் வரலையேன்னு யோசிச்சிருந்தேன். இந்த படம் ஹிட் ஆகிடுங்க கண்டிப்பாக. 100 crores கூட வர வாய்ப்புகள் இருக்குது. படம் அந்தளவுக்கு செம காமெடிலாம் பஞ்சிங்லாம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நித்யா மேடம், விஜய் சேதுபதி அண்ணன் சேர லெவல் ஆக்டிங்கு. யோகி பாமனும் இந்த படத்தில் ஏதோ கொஞ்சம் காமெடிலாம், நிறைய டைமிங் காமெடிலாம் சும்மா வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. 2 பேரும் உருகி மனசு உருகி லவ் பண்ணுறாங்க. நம்ம விஜய் சேதுபதி அண்ணனும் நித்யா மேடமும் லவ் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க. சாதாரண இட்ஸ் அன் அரேஞ்சு மேரேஜ். இவங்க ஸ்கூல் காலேஜ் லவ்லாம் இல்லை, அரேஞ்சு மேரேஜ். குடும்ப சண்டை, இந்த சொந்தம் பந்தம் இவனுங்கெல்லாம் அது சொந்த பந்தம் சொந்தக்காரனுங்கெல்லாம் மைக்கண்ணி மாதிரி வயிறு எரிஞ்சு பிரித்து விட்டுறானுங்க. இதுதான் கதை. ஸோ இவங்க வந்து அவங்க சொந்த ஊரில் இருக்கிற ஒரு குலதெய்வ கருப்பண்ணசாமி கோயிலில் இந்த பஞ்சாயத்து நடக்கிறாங்க. என்ன கதைன்னா, இவங்க கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றுக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு முதல் மொட்டை அடித்து காது குத்தும் போது தான் அப்பா, அதாவது விஜய் சேதுபதி அண்ணனுக்கு விஷயத்த சொல்லாமல் இவங்க பெத்த பொண்ணுக்கு தடவை காது குத்தும் போது தான் அப்பனுக்கு சொல்லலை. மொட்டை அடித்து காது குத்து தாய் மாமா பண்ண வேண்டிய சீரில் காது குத்து அப்பனுக்கு காது குத்துற விஷயம் ஃபங்க்ஷனாக அது அப்பனுக்கு சொல்லாமல் இருக்கிறாங்க. இதை கேட்டு இது தெரிஞ்சு இந்த பஞ்சாயத்து இவங்க டைவர்ஸ் வரைக்கும் போகிறாங்க, மறுபடியும் சேர்ந்துடுறாங்க. அந்த சீன்லாம் நல்லாயிருக்கு. ஆர்கே சுரேஷ் அண்ணன், அவர் தான் மச்சான் விஜய் சேதுபதிக்கு மச்சான், நித்யா மேனோட அண்ணன் படத்தில் நல்லா. செம்பன் வினோத் சார் தான் சம்மந்தி மாமனார், அவரு என்னன்னா நடித்தார். அப்புறம் இந்த மைனா நந்தினியே காளி வெங்கட் அவங்க இந்த ஊருக்காரங்க தான், வேற ஊரில் இருக்கிறாங்க. பிள்ளைக்கு பர்த்டேன்னு ஐயனாருக்கு அவங்க இந்த பஞ்சாயத்தில் மாட்டிக்கினாங்க. அந்த சீனும் நல்லா இருந்தது. மொத்தத்தில் யோகி பாபண்ணா காமெடி, அப்புறம் பாபா பாஸ்கர் டைமிங் காமெடிலாம் நிறையவே வந்தது, ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த படத்தை அப்படியே லேக் இல்லாமல் விடாமல் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தால் அந்த டைமிங் காமெடிலாம் நல்லா அடித்து துவம்சம் பண்ணிக்கிறாங்க. காமெடி கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. 2 பேரும் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சொந்தக்காரனுங்களை, ஒரு பையன் பொண்ணு, அதான் ஒரு கணவன் ஒரு மனைவி, தன்னோட ப்ரைவேட் லைஃப்பில் எவ்வளோ சண்டை நடக்குது, எவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் உங்களுக்குள்ளேயே பேசி உட்காந்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசுங்க. யார் மேலே தப்பு பண்ணு, இதை சொல்கிறதுக்கு எனக்கும் தகுதி இல்லை, ஏன்னா நானும் கல்யாணம்லாம் ஆகலை. இது படங்கள்லாம் பார்த்து கற்றுக்க வேண்டியது தான். உட்காந்து பேசுங்க, உங்களுக்குள்ளே ஃபேமிலிக்குள்ளேயே முடிச்சுக்கோங்க. கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் அலையாதீங்க. அவ்வளோ அழகாக சொல்லிக்கிறாரு நம்ம பாண்டியராஜ் அண்ணன் அந்த படத்தில் டேரக்டரு. சந்தோஷ் அண்ணன் மியூசிக் வேறு லெவலு. சந்தோஷ் நாராயண அண்ணன் மியூசிக், அந்த பொட்டலை முட்டாய் சாங், வீடியோ சாங்லாம் தேட்டரில் பார்க்கும்போது அப்படியே கிளாப்ஸ் விசில் பயங்கரமாக இருந்தது. நித்யா மேனன் ஆக்டிங் கன்ஃபார்ம் அவங்களுக்கு ஒரு நேஷ்னல் அவார்ட் கொடுக்கணுங்க. செம்மையாக நடிக்கிறாங்க. திருச்சிற்றம்பலத்துக்கு அப்புறம் அவங்க லைஃப் டேர்னிங் பேக் ஆச்சு. அந்த படத்துக்கு அப்புறம் மொத்த தமிழ் ஆடியன்ஸ், தமிழ்நாட்டு மக்களை கவர்ந்துட்டாங்க நித்யா மேனன். அவங்களுக்காகவே பாதி பேர். இன்னைக்கு ஹவுஸ்ஃபுல்லான படம். நாளைக்கு மாரிசன் வேறு போகிறேன். நாளைக்கு ஈவினிங் பார்த்துட்டு நாளைக்கு நைட்டு மாரிசன் ரிவ்யூ போடுறேன். மற்றபடி விஜய் சேதுபதி ஆக்டிங், அந்த பஞ்சிங் டைலாக்லாம் வேற லெவலில் இருந்தது. அந்த ஃபேமிலி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி மசாலா காமெடி சப்ஜெக்ட்டு. 2 சண்டை போட்டுக்கிறாங்க, வெளில வராங்க, சண்டை போட்டுக்கிறாங்க, அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அதே கதை தான். மாமியார் சரியில்லை, பெத்த அம்மாவுக்கு என்ன ஒரு ஜெல்லஸு, பிள்ளை கல்யாணம் ஆகாத வரைக்கும் அம்மா கூட இருந்து இந்த பிள்ளை திடீர்னு கல்யாணம் பொண்டாட்டி வந்துட்டா. பொண்டாட்டி வந்து அந்த வீட்டில் இருக்கிற எல்லா பொறுப்புகளையும் சார்ஜஸ்ஸு எடுத்துக்கலாம் சொல்லுவாங்கள்ல. அம்மா இவங்க ஒரு ஹோட்டல் வச்சுக்கிறாங்க. இவங்க ஆக்சுவலாக நித்யா மேனன் அவங்க ஃபேமிலியும் ஒரு ரவுடி, விஜய் சேதுபதி ஃபேமிலியும் ஒரு ரவுடி குடும்பம். 2 பேருமே ரவுடி குடும்பம். எங்கள் நித்யா மேனனுக்காக பொண்ணுக்காக அவங்க அப்பா அம்மா ரவுடி சேர்த்து விட்டுறோம். இவங்க வந்து இவன் பொண்ணுக்காக. ஸோ இந்த ரோஷினி ஹரிப்பிரியன் நம்ம பாரதி கண்ணம்மா, அது நல்லா. அதுதான் தங்கச்சி விஜய் சேதுபதி எனக்கு. அது நல்லா. அதால தான் பாதி சண்டை. அவன்னா ஆத்தா வீட்டுக்கு வந்து சக்கால என்ன சொல்லுவாங்க, மச்சினிச்சிக்கும் அண்ணன் பொண்டாட்டிக்கும் சண்டை மூட்டி விடுறது. ஆத்தாளுக்கு மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை மூட்டி விடுறதுக்கு தான் வேலை. சண்டை மூட்டி அந்த சண்டையால் விஜய் சேதுபதி வந்து தன்னந்தனியாக மாட்டிப்பார். அம்மாவுக்கும் பொண்டாட்டிக்கும் நடுவில் வெகுலியாக நம்ம அண்ணன் விஜய் சேதுபதி அண்ணன்.
கடைசியில் 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. அந்த டிவர்ஸ்லாம் வேணான்னு ஒரு எமோஷனல் மூமெண்ட் உண்டாச்சு. ஆனால் பயங்கரமாக ஃபைட் சீன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நம்ம ஆர்கே சுரேஷ் ஆனாலும் விஜய் சேதுபதி ஃபைட் பண்ணிப்பாங்க. அந்த பொற்செல்வாங்கிற கேரக்டரு, ஆகாச வீரன் கேரக்டர் நல்லா இருந்தது. பொற்செல்வி அந்த கேரக்டரும், பேரரசி பொற்செல்வன் தான் ஆர்கே சுரேஷ், பேரரசி நம்ம அவனை கேரக்டர் நல்லா இருந்தது. அந்த குழந்தை கொஞ்சம் அழகாக இருந்தது பார்க்க படத்தில், அழகாக. வேறு என்ன சொல்கிறது, படத்தில் இட்ஸ் அ ஃபேமிலி ஓரியன்ட் ட்ராமா சப்ஜெக்ட்டு செமையாக இருக்குது. ஒரு கருத்து தெரியுது, உங்களுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டைன்னா நீங்கள் மட்டுமே உக்காந்து பேசுங்க, உங்கள் அப்பா அம்மா முறைப்படி பேசுங்க, வெளி ஆட்களை உள்ளே வந்து சேராதீங்க, சொந்த பந்தத்தை கூடாதீங்க. அதுதான் சொல்லுது. பிரித்து விட்ருவாங்க, முடிஞ்சு. அப்புறம் டிவோர்ஸ் வரைக்கும் போய் மறுபடியும் இந்த பத்திரம்லாம் எங்களை சேர்க்குமா? மனசு ஒத்து போகிற வாழ்க்கைங்க. பத்திரம் என்னங்க, ஒரு 4 பேப்பர் பேனா எங்கள் வாழ்க்கையை முடிவு பண்ண விட நாங்கள் இன்றைக்கி சண்டை போட்டு சேர்ந்துப்போம். அதுதான் படம் சொல்லுது. எஸ், பாய்.